புதிய யுக்தியை கையில் எடுத்த அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு காத்திருக்கும் பெரும் சவால். மூன்றோட கட்சிக்கு இவ்வளவு திமிரா? விஜயை விமர்சிக்கும் அதிமுக, மோடியை அட்டாக் செய்யும் அமைச்சர், வேடிக்கை பார்க்கும் தமிழக பாஜக. மோடிக்கு ஆதரவு கரம் நீட்டுமா திமுக? கதரும் தமிழக கட்சிகள். என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் விஜய்ங்கிற ஒற்றை புள்ளியில மட்டும்தான் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் பயணிக்குதுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இருக்க முடியாதுங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே விஜய் விஜய் விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனை மட்டுமே மையமா வச்சுதான் இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஆண்ட கட்சிகளுக்குள்ள எல்லாத்துக்குமே இருக்குதுங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அப்படிதான் இன்னைக்கு அதுல அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிற வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசையும் மோடியை அட்டாக் செஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற தமிழக பாஜக காரங்க என்ன வேடிக்கை பண்ணிட்டு தான் பாக்குறாங்களே தவிர எந்த விதமான கவுண்டர் அட்டாக்கும் கொடுக்கறதில்ல. மக்களுக்கு தவறான விஷயம் மட்டும்தான் போய் சேர்ந்துகிட்டே இருக்குது. அவரு நேற்று கூட கல்வியவே நம்ம கிட்ட இருந்து மத்திய அரசு பறிக்க பாக்குறாங்க. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை முழுக்க முழுக்க மத்திய அரசு கையில் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை ஒரே மொழியை மட்டும்தான் படிக்கணும், அது ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி இவங்க கட்டாயப்படுத்துறாங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இவங்க ஒரே மொழியை மட்டும்தான் சொல்லணும் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசு கட்டாயப்படுத்துது. அதுக்காக தான் இந்த நிதி எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க 2000 கோடிக்கு மேல அப்படின்லாம் தவறான விஷயத்த தொடர்ந்து மக்கள் மத்தியில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக தலைவரா இருக்கிற நயினாரு தூங்கிட்டு இருக்கிறாரா என்னங்கிறது நமக்கு பெரிய சந்தேகமா இருக்குதுங்கிறதான். இவங்களோட நேரம் எல்லாமே அண்ணாமலையை அட்டாக் பண்றதுல தான் இருக்குதே தவிர மோடியை பத்தி யாரு எப்படி பேசினாலும் இவங்க கவலைப்பட போறது இல்லைங்கிறது இவங்களோட நடவடிக்கையிலிருந்து நமக்கு எல்லாமே தெரியுது. இவங்க ஏன் இங்க தமிழ்நாட்டுல பாஜகங்கிற ஒரு கட்சியை நடத்துறாங்க, இங்க ஏன் தலைவர்கள் இருக்கிறாங்கிறதே தெரியல. அதுக்கு இவங்க எல்லாமே பேசாம அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி திராவிட பாஜகவை மட்டும்தான் இருக்குதே தவிர இவங்க பேசாம திராவிட கட்சிகள் எதுலையா ஒண்ணுல சேர்ந்துடலாங்கிறதா. ஏன் தேவையில்லாத பாஜகவுக்கு மோடிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறாங்களோ தெரியல. அண்ணாமலை இருக்கிற வரையிலும் இது மாதிரியான பிரச்சனை இல்லை. அண்ணாமலைனாவே அவரது அடையாளமே அதிரடி அரசியலுங்கிறதான் தமிழக அரசியல் களத்துல இருந்துச்சு. மோடியை பத்தி நீ ஒண்ணு பேசுவியா, நீ பண்ணன உண்மையா பண்ணன 2 விஷயத்த நான் மக்கள் மத்தியில கொண்டுட்டு போவேன்னு மக்கள் மத்தியில போராட்டம், ஆர்ப்பாட்டம், அவரது பத்திரிகையாளர் சந்திப்புன்னு பல விதங்களையும் திராவிட கட்சிகளுடைய தில்லுமுள்ளுகளை கொண்டுட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற விஷயம் அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சுங்கிறது தான். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவரது அரசியல் களத்துல இன்னைக்கு ஒரு புதிய ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்டாண்டு மிகப்பெரிய விஷயம். அவரோட இந்த புது யுக்தி நிச்சயமா தமிழக அரசியல் களத்துல எடுபடுங்கிறதான். ஏன்னா மாநாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் விஜயை பத்தி பேசலன்னு பல பாஜக தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலையை விமர்சனம் பண்ணினாங்க. ஏன் இன்னைக்கு விஜயை பத்தி எதிர்த்து பேச அதுதாங்க அண்ணாமலையோட யுக்தியே அதுதான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய் பக்கம் இருக்கிறாங்க. விஜய் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு இன்னைக்கு 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எதுக்காக விஜயை பத்தி பேசணும்? இன்னைக்கு இருக்கிற விஜயோட இளைஞர்கள் ஆதரவுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னைக்கே விஜயை பத்தி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா அந்த இளைஞர்கள் எப்படியோ அண்ணாமலை பக்கம் திரும்ப போறதே இல்லை. ஆனா இது நம்ம பொறுமையா காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா விஜய் நிறைய தவறுகள் பண்ணணும். அவரை ஆதரிக்கிற அதே இளைஞர்கள் விஜயை வெறுக்கணுங்கிற அளவுக்கு நடந்தாதான் அந்த இளைஞர்கள் ஒரு மாற்று இயக்கத்தை நோக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்கிறதான் யதார்த்தமான விஷயம். இந்த யுத்தியை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சரியா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் களத்துல எக்ஸிக்யூட்டும் பண்ண போறாருங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. அதை விட்டுட்டு இவங்க ஏன் விஜய் எதிர்க்கல விஜய் எதிர்க்கல, விஜய் எதிர்த்து தேவையில்லாம அண்ணாமலைக்கு தேவை இளைஞர்கள் சக்தி. அந்த இளைஞர்கள் தான் மாற்றத்தை விரும்புறாங்க. அப்படி மாற்றத்தை விரும்புறதுனால தான் இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஆளுமையை உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் மற்றொரு ஆளுமையை உட்கார வைக்கணும் அப்படின்னா விஜய் தவறு பண்ணணும், விஜயை அந்த இளைஞர்கள் வெறுக்கணும். அப்படி ஒரு சூழல் நடந்தாதானே அண்ணாமலைக்கு அரசியல் காலத்துல ஒரு ஃபேஸ் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அதிமுகவும் திமுகவும் இனிமேலுக்கு ஆளுங்கட்சிங்கிறத ஒண்ணு நினைச்சு பார்க்க முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட இளைஞர்களும் இல்லை, இளைஞர்களுடைய
ஆதரவும் அவங்களுக்கு இல்லைங்கிறது யதார்த்தமான விஷயம். இதை தான் அண்ணாமலை அவர்கள் சரியா பண்றாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க அண்ணாமலையை தேவையில்லாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோடி அட்டாக் பண்றவங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே அண்ணாமலையை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இவங்களுக்கு அரசியல் களத்துல அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இடம் இருக்குமா? அதுக்குண்டான சூழல் இவங்களுக்கு வருமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாரி இன்னைக்கு ஏன் அண்ணாமலை மத்தவங்களுக்கெல்லாம் பொறுப்பு போடல, பதவி குடுக்கலன்லாம் பல பேர் இருக்காங்க. அவரு என்ன அரசியல் கட்சியே தொடங்கல. அப்புறம் எப்படி பொறுப்பு போடுவாரு, பதவி குடுப்பாரு? இவங்க ஏன் தான் இப்படியெல்லாம் அண்ணாமலைய பத்தி பேசுறாங்களே தெரியல. அமைப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பதவி குடுக்கலாம்ல அப்படின்லாம் சொல்றாரு. அண்ணாமலை தான் சொல்லிட்டாரு. இங்க எல்லாருமே தொண்டர்கள் தான்ட்டு. ஏன்னா ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டோம் அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டு ஒரு சிலரு இருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் வெறுத்து வெளியில போவாங்க. அப்போதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக் கூடாதுன்னு அண்ணாமலை தீர்க்கமா இருக்கிறாரு. அப்படி இருந்து தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பணிய செய்வாங்க. ஏன்னா அண்ணாமலை 50,00,000ங்கிற ஒரு இலக்க குடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பொறுப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டா, அத சார்ந்து இருக்கிறவங்க தான் வேலை செய்வாங்களே தவிர, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கூட்டம் வேலை செய்யாது. அப்ப அண்ணாமலை அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நிறைவேறாதுங்கிறதான். இதெல்லாம் சரியா கணிச்சு தான் அண்ணாமலை அவர்கள் அவர் அரசியல் களத்துல பயணிக்கிறாருங்கிறதான். ஆனா, இவங்க அதெல்லாம் விட்டுட்டு, இவங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக மோடிக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு சூழல் நிறைவேறிச்சு. ஏன்னா, இங்க தமிழகத்துல இனிமேலுக்கு பாஜக, திமுகவோட கூட்டணி அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. ஆனா, இப்ப கூட்டணி வராதாமா. ஆனா, ஆதரவு மட்டும் கொடுப்பாங்களாம் திமுக. அது என்ன அப்புட்ன்னா, இன்னைக்கு மோடிக்கு தேவை திமுகவுடைய 22 எம்பிகளோட ஆதரவு. அது இருந்தா மட்டும் தான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல மகளிர் மசோதாவா இருக்கட்டும், தொகுதி மறிவரையா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சட்டத்த நிறைவேத்த முடியும். அதுக்கு திமுகவோட ஆதரவு வேணும். காங்கிரஸ் கட்சி கூட திமுகலாம் ஆதரவு குடுக்காது. அப்படி ஆதரவு குடுத்துட்டா திமுகங்கிற கட்சியே தமிழ்நாட்டுல இல்லாத போயிரும்லாம் காங்கிரஸ் கட்சி பேசுறாங்க. அது அவங்களோட பேச்சுக்கள். ஆனா மோடிக்கு தேவை திமுகவோட ஆதரவு. திமுகவுக்கு தேவை இங்கேயும் எதிர்க்கட்சி ஆயிட்டோம். மத்தியிலயும் அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருக்கக்கூடிய கட்சிகள் நமக்கு எதிர் சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய கட்சி தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வாய்ப்ப திமுக சரியா பயன்படுத்திக்கணும்னு ஸ்டாலின் அவர்களும் நினைக்கிறாராமா. பொறுத்திருந்து பார்க்கலாம். மோடி திமுகவுக்கு ஆதரவா, திமுக பாஜகவுக்கு ஆதரவாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த மாரி ஒரு தகவல் கசிஞ்சது தான் கசிஞ்சுச்சு. உடனே எல்லா அரசியல் கட்சிகளும் கூவ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விசிக ஒரு பக்கம் திமுக அட்டாக் பண்ணுது, பாஜக அட்டாக் பண்ணுது. டிவிகேவும், டிஎம்கேவும் ஒண்ணா பயணிக்கணும்னு சொல்லி திரும்ப ஒரு பக்கம் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மோடி அரச தான் எதிர்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா திமுக இல்லாம போயிரும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாக்கூர் ஒரு பக்கம் பேசுறாரு. கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம் அவரு ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வைகோ நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பா போச்சு. கூட்டணியில இடந்தது நான் பெரிய தப்பு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசுறாரு. மோடிக்கு ஆதரவு கொடுக்கறதெல்லாம் அநாகரிகம். நாட்ட வளைச்சு போடக்கூடிய ஒரு சித்தாந்தத்துக்கு நம்ம பயணிக்கவே கூடாது. தமிழ்நாட்டுல கூறு போட நினைக்கிறாங்க. அவங்களுக்கு திமுக ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு பல கட்சிகளும் பல விதமா இன்னைக்கு கதறக்கூடிய நிகழ்வுகள் தமிழக அரசியல் களத்துல நடக்குது. இதுல திமுக என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய அதிமுக ரொம்ப கடுமையா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க, கிழிச்சு தொங்க விடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஆதங்கம் தான். நம்ம கிட்ட இருக்கிற நிர்வாகிகள் அவங்க எடுக்கிறாங்க, எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல முன்னாள் அமைச்சர் வளர்மதி இன்னைக்கு விஜய கண்டபடிக்கு திட்டுது. 3 வருஷம் வந்த கட்சிக்கு இவ்வளவு திமிருனா 54 வருஷமா இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டோம். கலைஞரை பார்த்துட்டோம், ஸ்டாலினை பார்த்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு உங்களோட பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க அடிபணிய போறதில்ல. நாங்கெல்லாம் ஆலமரம் மாதிரி எங்களெல்லாம் சாய்க்கவே முடியாது அப்படின்னு வளர்மதி அக்கா ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. கட்சியில உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க சரி பண்ணாத வரையிலையும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயை நோக்கி நிச்சயமா பயணிக்க தான் போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதெல்லாம் சரி பண்ணாம இவங்க ஏன் தேவையில்லாம விஜய் மேல பேசுறாங்கங்கிறது தெரியல. குதிரை பேரம் நடக்குது அது இதுன்னு ஏதேதோ பேசுறாங்களே தவிர, ஆனா ஆக்கப்பூர்வமா
அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை அதனுடைய விவகாரங்கள்லாம் இவங்க என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாங்களா? அதுக்கு என்னைக்காச்சும் இவங்க குரல் கொடுத்திருக்கிறாங்களா? அப்படி எதுவுமே இவங்க குடுக்காம, இவங்க ஏன் விஜய தேவையில்லாம அட்டாக் பண்ணி இப்படிலாம் பேசுறாங்கங்கிறது தெரியல. ஆனா, இருக்கக்கூடிய சூழல பார்த்தா, இன்னும் சில நாட்கள்ல, சில மாதங்கள்ல அதிமுகங்கிற ஒரு இயக்கமே தமிழகத்துல இல்லாத ஒரு சூழல் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் தான் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சி நெறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்கு. அப்படின்லாம் பல அதிமுக தொண்டர்களே வேதனையோடலாம் பேசக்கூடிய நிகழ்வெல்லாம் வருது. எடப்பாடி சீக்கிரமா பேசணுங்க. எல்லார் கூடயும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்காத வரையிலும் அதிமுக இனிமேலுக்கு கனவுல கூட அதிகாரங்கிறத ஒண்ணு நெனச்சு பார்க்கக்கூடாது, முடியாது அப்படின்னு அதிமுக தொண்டர்களே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எழக்கூடிய நிகழ்வுகள் வந்துருச்சு. ஆனா, இது எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாரு? அடுத்தது அதிமுகவ மறுசீரமைப்பு பண்றதுக்கு என்னலாம் வழி வச்சிருக்காங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.